திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த களம்பூரில் நடைபெற்ற காளை விடும் விழாவில் காளை முட்டி தள்ளியதில் ஒரு சிறுமி உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், உரிய அனுமதி பெற்றிருந்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? லாவண்யா, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மற்றும் காளைவிடும் திருவிழாக்கு அனைத்து மாவட்டங்களில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இன்று களம்பூர் பகுதியில் மாசி மாத கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த காளைவிடும் திருவிழா இன்று காலை 9 மணி முதல் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த காளைவிடும் திருவிழாவில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த திருவிழாவில் பங்கேற்றுள்ளது. காளை வாடிவாசலில் துள்ளி குதித்து வரும் காளைகளை காளைப்பிடி வீரர்கள் உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இந்த காளை விடும் திருவிழாவை காண வந்த பொதுமக்கள் மீதும் மற்றும் காளைப்பிடி வீரர்கள் மீதும் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது காளை முட்டியதில் லேசான காயங்கள் பட்டும் படுகாயமடைந்தும் சிலர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட போதிய அளவு பாதுகாப்பானது மிக குறைவாக உள்ளது. மருத்துவ வசதியானது மிகவும் குறைவாக உள்ளது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட காளைப்படை வீரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவானது தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வந்தாலும் கூட 10க்கும் மேற்பட்டவர் வரை தற்போது அடிபட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.